ராசிகள்லயே சிம்ம ராசி தான் ராஜா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்க முன்னாடி மண்டிட்டு தான் ஆகணும். ஒரு பய உணர்வு, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, எந்த முடிவுமே எடுக்க முடியாத சூழல், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை, அவன் ஏமாத்தி கொடுத்துருவாங்க. அஷ்டம சனின்றது இருக்கிறதுலே அதிகபட்ச துன்பம் யார ஒருத்தருக்கு எந்த இடத்துல நடக்கும்னா அஷ்டம சனியில் தான் நடக்கும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ காலச்சக்கரத்தின் 5ஆம் ராசியான சிம்மத்துக்கு சனி பகவான் வந்து என்ட்ரி கொடுக்க போறாரு. ஆல்ரெடி எல்லாருமே பக்குன்னு தான் இருக்காங்க சிம்ம ராசிக்காரவங்க. அவங்க எப்படி சமாளிப்பாங்களா? ஆக்சுவலி வந்து சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தோம்னா அது இருக்கிறது ராஜா ராசி. எப்படி காட்டுக்கு ராஜா சிங்கம் ராஜாவோ ராசிகள்லயே சிம்ம ராசி தான் ராஜா. ஓகேங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்க முன்னாடி மண்டிட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு டாமினேட்டட் கேரக்டர் அவங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லாரையும் யாரை எங்க வைக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் முடிவு பண்றவங்களே அவங்க தான். அப்படி இருக்கிறவங்களே ஒரு 2.5 வருஷமா அந்த கண்டக சனியோட பார்வையால இவங்க வந்து 10-11 ஆயிட்டாங்க. ராஜா மாதிரி இருந்தவங்க அந்த ராஜா 10-11 ராஜாவை மாறிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய என்ன மாதிரி பிரச்சனைனா நெகட்டிவ் தாட், ஒரு பய உணர்வு, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, எந்த முடிவுமே எடுக்க முடியாத சூழல், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை, அவன் ஏமாத்தி கொடுத்துருவாங்க. இவங்க யாரெல்லாம் லாஸ்டா ஒரு 2.5 யார் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஏமாத்தினா அப்படின்னா அது மேக்சிமம் சிம்மராசிக்காரனா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான். இப்ப அடுத்து அஷ்டம சனின்றது இருக்கிறதுலே அதிகபட்ச துன்பம் யார ஒருத்தருக்கு எந்த இடத்துல நடக்கும்னா அஷ்டம சனியில் தான் நடக்கும். ஓகேங்களா? அந்த நேரத்துல போனா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்கும். வீடு விபத்துகள், சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறது, எதிரிகளால பிரச்சனை, அப்புறம் தொழில் உத்தியோகத்துல முக்கியமா பாஸ் கிட்ட பிரச்சனை அதிகமாகும். ஒரு உயரதிகாரி இருக்காருன்னா அவரால் பிரச்சனை வருது, இவங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடக்கிறது, அதனால பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். பட் குரு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் பாசிட்டிவா இருக்கிறார். அதனால பெருசா பயப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியமா இவங்க பண்ண வேண்டியது. ஓகே சார். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா மட்டன் சூப் இருக்கு இல்லையா, அந்த மட்டன் சூப் வந்து ஞாயிற்றுக்கிழமையில வாங்கி இவங்க சாப்பிட்றதும் தானம் பண்றதும் ஒரு சிறந்த பரிகாரம். இப்போ வெஜிடேரியனா இருக்கும் முடவாட்டுக்கால் சூப்பு. சார் எல்லாருமே பக்குன்னு இருக்காங்க. சனிப்பெயர்ச்சி ஒன்று வந்துருச்சு அப்படின்னாலே, அதாவது புத்தாண்டு பலன்களை விட சனிப்பெயர்ச்சி பலன்களுக்கு தான் இப்போ மவுஸ் அதிகமாக இருக்கு. காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சனி பகவான், சனீஸ்வரனாலே பயப்படாதவங்க கூட பயப்படுறாங்க. ஜோசியம் பார்க்காதவங்க கூட இந்த 7 சனி மேல அவ்வளோ நம்பிக்கையா இருக்காங்க சார். அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? பூமியில இருந்து வந்து சனி வந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலி வந்து சனியோட தாக்கம் வந்து அதனாலதான் இப்போ வந்து சூரியன்லாம் மாசத்துக்கு ஒரு மாறிடுது, குரு வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் ராகு கேது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுது. ஓகேங்களா? ஸோ மற்ற பிளானட்ஸும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன்லாம் எடுத்து 45 நாள் எல்லாம் சுக்கிரனும் புதனும் சூரியனோடய டிராவல் ஆகும். முன்ன பின்ன 45 நாள், 25 நாள், 45 நாள் அப்படி மாறி. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஒருத்தருக்கு ஒரு பிளானட்டரி பொசிஷன் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதனால வந்து லாங் டேர்மா நல்லது நடக்குது, இல்லை லாங் டேர்மா கெட்டது நடக்குது அப்படின்னா அது சனியால. அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ 2.5 வருஷம் ஒருத்தனுக்கு ஒரு வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா மென்டல் ஆயிடுவானா இல்லையா? ஒருத்தனுக்கு 2.5 வருஷம் எந்த பிரச்சனையும் ஹாப்பியா இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாப்பியா இருக்குன்னா இன்னும் ஹாப்பியா இருக்க போறான், லைஃப் லாங் டெவலப் ஆக போறான். ஆனால் ஒரு 2.5 வருஷம் கண்டினியூஸா அடி, என்ன பண்ணாலும் பிரச்சனை, மென்டல் டென்ஷன், பாதி ஒரி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இது லைஃப்ல வந்து அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு லைஃப்ல ஜெயிக்கணும், இல்லை அவனுக்குன்னு சில தேவைகள் இருக்கும், சில வளர்ச்சிகள் வேணும்ட்டு தொடர்ச்சியா அடி விழுந்துட்டு இருக்கும்போது அதை விட்டு அவன் டைவர்ட் ஆயிடுவான். ஓகேங்களா? அப்போ அவன் மைண்ட் செட் மாறணும். இல்லை ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு, கண்டினியூஸா 2.5 வருஷமா பிரச்சனை இருக்கு, இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கை ஆயிடுறான். ஓகேங்களா? இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த சனி வந்து ஒரு விஷயத்த கொடுத்தா அது மினிமம் 2.5 வருஷம் அந்த ராசியில் இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஒரே நாள் பிரச்சனை பண்ணும், அது அவனுக்கு அந்த 2.5 வருஷத்துல பிரச்சனையே கொண்டு போய் விடும். அதுதான் சனியோட எஃபெக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி பாசிட்டிவா இருந்தாலும் அந்த மாதிரி அந்த காலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் எல்லாருமே பயப்படுறாங்க.
இப்ப சனி பகவான் வந்து அடிக்க மட்டும்தான் செய்வாரு, இது கொடுக்க மாட்டாரு. இல்ல சனி பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி. இப்ப 7.5 சனினா 7.5 வருஷம் கண்டினியூஸா, அஷ்டம சனினா 2.5 வருஷம் இருக்கிறதுலே ஜென்ம சனியும் அஷ்டம சனி தான் ரொம்ப ப்ராப்ளம் ஜாஸ்தியா கொடுக்கும். ஓகேங்களா? அதனால வந்து இந்த சனியுடைய இது வந்து இந்த 2 இடத்துல ரொம்ப நெகட்டிவ் அதிகமா இருக்கும். அதுவே அவங்க தனிப்பட்ட ஜாதகம் அந்த நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, அவனுடைய திசா புத்திகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த அஷ்டம சனியோ இல்ல ஜென்ம சனி, 7.5 சனி இதெல்லாம் நடந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப்ல வந்து டெவலப் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அஷ்டம சனி, 7.5 சனின்னு வந்தா பயந்துடக்கூடாது முதல்ல. ஜாதகம் பார்த்தா சரி. அதே நேரத்துல 3, 6, 11 சனி வருது அப்படின்னா அது ஃபுல்லா சக்சஸ் தான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 3, 6, 11 ஒருத்தருக்கு ஜாதகப்படி கோட்சாரப்படி சனி வந்துருச்சு அப்படின்னா அந்த பீரியட் ஃபுல்லா உங்களுக்கு பெரிய சக்சஸா இருக்கும். ரொம்ப ப்ராப்ளம் ஆவாங்க, மிகப்பெரிய அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். ஸோ அதனாலதான் இந்த சனியை வந்து பார்த்தாவே எல்லாரும் நெகட்டிவ் பெருசா இருக்குதுன்றதுக்காக தான் பயப்படுறோம். இந்த சனி பயிற்சி நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துறாதா அப்படின்றதுக்காக தான். நீதிமான் அப்படின்னு சொல்றாங்களா சார்? சனி வந்து ஒரு வகையில நீதிமான் அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் வேலைக்காரன் இப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நீதிமான்னு சொன்னாலும் நம்மளை மந்தப்படுத்துறது அவர் தான் படுத்துறாரு. மந்தமும் படுத்திட்டு எனக்கு நீதியும் கொடுப்பேன்னா அது எப்படி சார்? அப்படியெல்லாம் இல்லைங்க. சனி வந்து கர்மகாரகன். கர்மம்ன்றது வந்து கர்மம்னா 2 விஷயம் தான். ஒண்ணு நீ செய்த வினைகள், ஓகேங்களா, அதுக்கான பலன்கள் ஒண்ணு. 2வது உனக்கான தொழில் நிர்ணயித்த சனிதான். ஜாதகப்படி பார்க்கும்போது இந்த தொழில் இவன் பண்ணா, இவன் இந்த தொழில் தான் பண்ணுவான் அப்படின்ட்டு வந்து அனலைஸ் பண்ணி சொல்றதுக்கு மற்ற கிரகங்கள்லாம் இருந்தாலும் சனி வந்து மெயின். ஓகேங்களா? அவன் கர்ம காரகன் அப்படின்றதுனால. ஸோ நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி மந்த புத்தி அது வந்து அதனுடைய கேரக்டர்ல ஒண்ணு. சனி 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 பலமா இருந்துச்சுன்னா அவன் தான் ரொம்ப புத்திசாலியா இருப்பான், ரொம்ப டேலண்டட் பர்சனா இருப்பான், பயங்கரமா ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் மைண்ட். ஓகேங்களா? சனி வீக்கா இருக்கும் போது அது மந்தத்தன்மை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி முன்னேற்றம் தாமதமா இருக்கும். சனி வந்து லக்ன தொடர்பு வந்தா முன்னேற்றம் தாமதமா இருக்கும். ஏன்னா டைவர்ஷன்ஸ் அதிகமா வரலாம் மேபி லைஃப்ல. ஓகேங்களா? ஏன் அதுனா அவர் வந்து உடல் ஊனமுற்றவர் சனி. அவர் வந்து கால் பிரச்சனை இருக்குது. சோ அதனால வந்து அதுதான் நம்ம மந்தன்னு சொல்றோம். ஓகேங்களா? சனி வந்து பலமா இருந்தா இப்போ மகர ராசிக்காரன், கும்ப ராசிக்காரன் சனி லக்னத்துல மந்தமா இருக்கான அப்படிலாம் கிடையாது. அது சனியோட எல்லா கிரகங்களும் மந்தப்படுத்தும் ஒருத்தர. எல்லா கிரகங்களும் சனி மாதிரி சனியோட கேவலமா கெடுதல் பண்ற கிரகம் எல்லாம் உண்டு. குரு வந்து ஒருத்தர் பகையா இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல என்னதான் பண்ணாலும் லைஃப்ல முன்னேறாங்க, லைஃபே காலி. ஓகேங்களா? சனி வச்சு நம்ம பயமுறுத்திட்டாங்க எல்லா ஜோசியர்கள். சனி வந்து நல்லது, சனி வந்து நல்லதை சூப்பரா செய்வார். சனி வந்து ஒருத்தருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு யோகம் கொடுக்குற நிலைமையில இருந்துட்டாருன்னா, சனி 11ல இருக்குது ஒருத்தருக்கு ஜாதகத்துல அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 40-45 வயசுக்கு மேல அவங்க வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பெரிய வரலாறு படைத்தவர்கள், ஹிட்லர் எடுத்துங்க. ஹிட்லர் வந்து நெகட்டிவான கேரக்டர். ஹிட்லர் சூப்பரான, அவரோட ஜாதகம் வந்து அவ்வளவு சூப்பரான ஜாதகம். ஹிட்லர் வந்து மத்தவங்க வந்து இப்போ அதாவது வந்து அமெரிக்காரங்க வந்து அவனுக்கு எதிர்க்கிறவங்க எல்லாம் அவன் கெட்டவன் தான் அப்படின்னு மாதிரி ஹிட்லர் இது பண்ணிட்டாங்க. ஹிட்லர் வந்து ரொம்ப நல்ல பயங்கரமான ஜாதகம் அமைப்புடையவர். அவரோட ஜாதகத்துல சனி. அதே மாதிரி சதாம் ஹுசேன் ரொம்ப நல்ல ஆளு, நீங்க போய் கேட்டு பாருங்க. ஆனா அவரை வந்து நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நீங்க ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய காந்தியோட ஜாதகம் எடுத்துங்க, இது சுபாஷ் சந்திர போஸோட ஜாதகம் எடுத்துங்க, இது ராஜீவ்காந்தி ஜாதகம், இந்திரா காந்தி ஜாதகம், காமராஜர் ஜாதகம், அறிஞர் அண்ணா ஜாதகம், கலைஞரோட ஜாதகம், இவரு எம்ஜிஆரோட ஜாதகம். எம்ஜிஆர் வந்து கும்பலக்னம். சோ இவங்களை இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். ஓகேங்களா? இவங்க எல்லாருடைய ஜாதகம் எடுத்துக்கணும், எல்லாத்துலயுமே சனி பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ சனி பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் மக்கள் ஜனநாயகம் அப்படின்றது சனி பகவான். ஓகேவா? மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடையணும்னா சனி பலமா இருக்கணும். ஆனா சனி மட்டும் பலமா இருந்தாதான் பிரச்சனை. ஓகேங்களா? சனி மட்டும் பலமா இருந்து முதல்ல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு பின்னாடி பெரிய ஆள் ஆவாங்க. ஓகேங்களா? என்ன சனி பலமா இருந்தா சோதனைகள் அதிகமா இருக்கும். சோதனைகளை தாண்டி அதற்கு அப்புறம் மிகப்பெரிய சாதனைகள் வரும்.